இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இதில் நம்ம வினோத்தோட ஃபேமிலி வராங்க. நேற்றே வந்து சாண்ட்ராவோட ஃபேமிலி வந்தாங்க. பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஃபேமிலி வருவாங்க, அது யாரோட ஃபேமிலின்னு பார்த்துட்டு ஒரு டாஸ்க் கொடுப்போம், அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபேமிலி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்துட்டு டாஸ்க் முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரால் முடியல, பிக் பாஸ் அப்படிங்கிறாரு. அடுத்து மறுபடியும் முடிச்சுட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் முடிச்சிட்டிங்களே, அப்படியே நிற்கிறீங்க, போங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. அப்புறம் வினோத் போயிட்டு எல்லாரையும் ஹேக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஒரே எமோஷன் சீனாக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு. வினோத்தோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, கேம் வின் பண்ணுன்னா நீ கோவப்படாமல் இரு அப்படின்னு சொல்ல வினோத் சொல்கிறாரு, நான் எங்கே கோவப்பட்டேன், அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுற, இப்பயும் கோவம் தானே படுற அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வா, உனக்கு அடி இருக்கு, இங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. என்ன பண்ணாருன்னு தெரியல. ஒவ்வொரு ஃபேமிலியாக உள்ள வர நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா போகுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம எப்படி சொல்லலாம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இதில் கனியோட உடன்பிறப்பு விஜயலட்சுமி அங்கே தான் வந்திருக்காங்க. பிபி சீசன் 2ஓட கண்டஸ்டன்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொல்கிறாங்க, நீ பண்ணுறது எதுவுமே 1 hour ஷோவில் வரதில்லை, இந்த அன்பு இங்கே வேணாம், நீ நல்லவளா இருக்க வேணாம், அன்னை தெரசாவா இருக்க வேணாம், எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 1 hourல நீ எவ்வளவு நேரம் வர, அதுதான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க இந்த 1 hour மட்டும்தான் பாக்குறாங்க போல இருக்கு, லைவ்ல எல்லாம் பாக்குறது போல இருக்கு. அவங்க அக்கா என்ன பண்றாங்க, பின்னாடி என்னெல்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் பாக்குறதுல போல இருக்கு. பார்க்காம உள்ள வந்துட்டாங்களோ தெரியல, ஏன்னா அவங்க பேசுறதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. 1 hourல வரதில்ல, எல்லாரும் இந்த பிக் பாஸ் எல்லாரும் சேர்ந்து மறைச்சிடுறாங்க. ஆனால் பின்னாடி லைவ்ல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேர்ட் ப்ரோமோ ரொம்பவே ஃபன்னான ப்ரோமோ. ஏன்னா வந்துட்டு மாற்றி மாற்றி தண்ணியை ஊற்றிக்கிறது என்ன, மூஞ்சில பென்சிலை போட்டு வரைஞ்சிக்கிறது என்ன, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் பார்வதி ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் அப்படின்றாரு. அந்த டைம்ல நம்ம இதுதான்டா கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வினோத், அமித், விக்ரம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்வதி மூஞ்சில மீசையை வரைகிறது என்ன, ஐப்ரோ பெருசாக்குறது என்ன, அந்த மாதிரி போட்டு கிரிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமா நம்ம பிக் பாஸ் வந்துட்டு ரிலீஸ் அப்படின்ட்டாரு. உடனே அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு பென்சில் எடுத்து நம்ம விக்ரம் மூஞ்சில போட்டு கிறுக்குறாங்க. இதெல்லாம் நடந்து எல்லாரும் ஃபன்னா எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பார்வதி மேல தண்ணியை ஊத்த, பார்வதி வந்து விக்ரம் மேல தண்ணியை ஊத்த, இப்படி போய் இருக்கு. அடுத்து இதை பொறுக்காம கமருதீன் உள்ள வந்துட்டு, ஏய் நிறுத்துங்க மைக்ல பற்ற போகுது அப்படின்றாரு. என்ன கமருதீன் மைக் விஷயத்துல மாட்டினதுல இருந்து மைக் பத்திரம் மண்ட பத்திரம் மாதிரி மைக் பத்திரம்னு இருக்கீங்களா? சரி. அப்புறம் டக்குன்னு பிக் பாஸ் கமருதீன் ஃப்ரீ சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்வதியும் போயிட்டு கமருதீன் மூஞ்சில எல்லாம் கிரிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் இந்த ப்ரோமோ வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துட்டு இருக்கு. இது என்னன்ட்டு எபிசோட்ல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.